சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். வந்திருக்க உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே மனதார நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய சிந்தைகளை திருப்ப போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நேரம். அவர் இன்று நம்மை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவதற்கும் ஜெபம் பண்ண வேண்டிய விதத்தை போதிப்பதற்கும் அவர் நம் நடுவில் பிரசன்னமாயிருக்கிறார். இந்த நாளின் செய்திக்காய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்துக்காகவும் என் ஆண்டவர் அதிகமாய் ஜெபம் பண்ணினதை நாம் பார்க்க முடியும். சில வசனங்கள் சொல்லுகிறது, ராம் முழுவதும் அவர் விழித்திருந்து என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே பார்க்கும் பொழுது அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், கெத்செமனே தோட்டத்திலும் அவர் ஜெபம் தான் பண்ணினார். சீஷர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பதாகவும் அவர் ஜெபம் தான் பண்ணினார். அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு முன்பதாகவும் அவர் ஜெபம் தான் பண்ணினார். சிலுவையில் கூட அவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். அங்கே ஆண்டவராகிய இயேசுவே ஜெபிக்க வேண்டியதாய் இருந்தால் நீங்களும் நானும் ஜெப வாழ்வில் எவ்வளவு முன்னேறி இருக்க வேண்டும். ஆனால் இன்று அநேக கிறிஸ்தவர்கள் காலையில் எழும்பி கடமைக்காய் ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு காரியம் முடிந்து விட்டதென்று தன்னைத்தானே திருப்திப்படுத்தி கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய தவறு. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல அவருடைய சீஷரில் ஒருவன் ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீரும் ஜெபிப்பதை குறித்து எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் ஜெபம் பண்ண வேண்டிய காரியத்தை போதித்ததை நம்ம பார்க்கிறோம். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களிலும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9 முதல் 15 முடிய உள்ள வசனங்களிலும் நாம் தியானிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஒரே சம்பவத்தை, ஒரே வசனத்தை என் ஆண்டவர் 2 முறை அழுத்தமாய் வேதத்தில் எழுதி இருக்கிறார் என்றால் அதிலிருந்து ஏதோ ஒன்றை நீங்களும் நானும் கற்றுக்கொள்வதற்காக அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார் என்பது அர்த்தமாய் காணப்படுகிறது. எல்லாரும் கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இந்த வசனங்களை நம்ம எல்லாரும் ஒரு கோர்வையாய் ஒரு பெயர் சூட்டி அழைப்பது உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஜெபம்? பரமண்டலங்களின் ஜெபம் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஆர்சி ஸ்கூல்ல படித்ததுனால அங்கே நான் படிக்கும்போது இந்த ஜெபத்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் கற்பித்த ஜெபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க எல்லாரும் இத மனப்பாடம் பண்ணி வைத்திருப்பாங்க. இங்க இருக்கிற நீங்க கூட அநேகர் மனப்பாடமா இந்த ஜெபத்தை சொல்வதற்கு ரெடியா இருப்பீங்க. தப்பு இல்லை. வசனத்தை படிப்பது தவறே கிடையாது. வசனத்தை நம்ம படிக்கலாம். ஆனா ஜெபம் பண்ண வேண்டிய விதம் என்று தானே எழுதப்பட்டிருக்கிறதை ஒழிய இதுதான் நீங்கள் அனுதினமும் பண்ண வேண்டிய ஜெபம் என்று எங்கேயும் எழுதப்படவே இல்லை. இன்று சில இடங்களில் பார்க்கும் பொழுது எதற்கெடுத்தாலும், என்ன நடந்தாலும், என்ன ஆராதனை ஆனாலும் இந்த ஜெபத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? முக்கியத்துவப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லல. இது ஒரு மாடல், இது ஒரு எக்ஸாம்பிள், இல்லாவிட்டா இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிரேயர், அவ்வளவுதானே தவிர இதைத்தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் வளர வளர நாம் ஜெப வாழ்விலே எப்படிப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாய் இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எல்லாரும் கவனிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரமாய் காணப்படுகிறது.
ஆங்கிலத்தில் இதை the Lord's Prayer அப்படி சொல்லுவாங்க. ஆனா உண்மையை சொன்னா இது ஆண்டவருடைய ஜெபம் அல்ல, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்கள் பண்ண வேண்டிய ஜெபமாக அவர் சொல்லி கொடுத்தது. ஆகவே இதை இப்படித்தான் சொல்ல முடியும், the disciples prayer அப்படி என்று சொல்வதுதான் உச்சிதமானதாக இருக்கும், சரியானதாக காணப்பட முடியும். யார் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியும்? ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நபர்கள் மட்டும்தான் அவருடைய சீஷர்கள். அவர்கள் தான் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு தகுதியானவர்கள். அன்மையானவர்களே, சும்மா எல்லாரும் இந்த ஜெபத்தை பண்ண முடியாது. இன்று அநேக எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுக்கட்டுமே, அந்த இடத்துல இந்த ஜெபத்தை பண்ணினாதான் அவங்களுக்கு என்ன இருக்கும் சொல்லுங்க, ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. ஆனா அப்படி பைபிள்ல சொல்லப்படவே இல்லை. இது ஒரு மாடல் பிரேயர். இதை பேஸ் பண்ணி உங்க ஜெப மாளிகையை கட்டுங்கள். இதையே ஜெபிக்காதிருங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிற சாராம்சங்களை, கருத்துக்களை மனதிலே பதித்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ஜெப வாழ்க்கை அமையட்டும், ஜெப வார்த்தைகள் அமையட்டும், ஜெப நடைகள் அமையட்டும் என்று கர்த்தர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், மத்தேயு என்கிற தேவ மனிதரும் எழுதி இருக்கிறார், லூக்கா என்கிற மருத்துவரும் வைத்தியரும் எழுதி வைத்திருக்கிறார். வைத்தியருக்கே ஜெபத்தின் முக்கியத்துவம் தெரிந்திருக்கிற பொழுது நீங்களும் நானும் அந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அதிகமாய் புரிந்து செயல்படுத்த வேண்டியது அவசியம் அல்லவோ? ஓகே, இப்ப எல்லாரும் இந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படி தொடங்க போறீங்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தொடங்குகிற இந்த ஜெபத்தை கர்த்தர் எதற்காக கற்றுக் கொடுத்தார்? அதில் இருக்கிற நோக்கம் என்ன? அதில் இருக்கிற தாற்பயங்கள், அதில் இருக்கிற ரகசியங்கள் என்ன என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை வருட ஊழியத்தில் இன்றைக்கு தான் முதலா இந்த ஜெபத்தை எடுத்து நான் சர்ச்சில் பேசுறேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு இதை தெளிவுபடுத்த சொன்னார். வெறுமனே இதை மனப்பாடமாய் ஒப்புவிப்பதற்காக இந்த பகுதி எழுதப்படவில்லை. அப்படியானால் இதன் நோக்கம் என்ன, இதன் அர்த்தம் என்ன? நம்ம ஒவ்வொரு பகுதியை வாசிக்க போகிறோம். 7 காரியங்களை இந்த ஜெபத்தில் இருந்து நம்முடைய ஜெபத்திலே இந்த 7 காரியங்களும் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து, இல்லாவிட்டால் நம்முடைய ஜெபத்திலே இவைகளை சேர்த்துக்கொள்ள, எவைகளை தவிர்க்க வேண்டுமோ அவைகளை தவிர்த்து விட உங்களை வழி நடத்துவதுதான் இந்த செய்தியின் நோக்கமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ இந்த மத்தேயுவிலும் இருக்கிறது, சொல்லுங்க, லூக்காவிலும் இருக்கிறது. கவனிக்க போறீங்க, மத்தேயுவிலையும் லூக்காவிலையும் ஒன்று போல இருக்கும். பாக்குறீங்களா? இப்ப மத்தேயுவே எடுத்துக்குவோமே, 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். இங்கே வாசிக்க கேட்போமா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. போதும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இப்ப எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இந்த 2 பகுதியிலும் லூக்காவை எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் இதே வார்த்தை தான் இருக்கும், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? இதுல யாரை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் சொல்லுங்க? பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். கொஞ்சம் உங்க லைஃப, உங்க பிரேயர்ல வர்ற வேர்ட்ஸை கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க, ரிமைண்ட் பண்ணி பாருங்க, ரிவைண்ட் பண்ணி பாருங்களா. அநேக ஜெபத்தை தொடங்கும் போது எங்கள் அன்புள்ள, சொல்லுங்க, இயேசுவே அப்படி தொடங்குவீங்கல்ல. ஆனா ஆண்டவராகிய இயேசு ஜெபிக்க வேண்டிய மாதிரியை சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்ப யாரை நோக்கி ஜெபிக்கணும்? பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். யார் மூலமா ஜெபிக்கணும்? இயேசுவின் மூலமா ஜெபிக்கணும். எந்த வல்லமையோடு ஜெபிக்கணும்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. 3 திரியேக தேவனையும் அங்கே இணைக்கிறதை பாருங்கள். பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில்
பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு நாம் ஜெபிக்கணும். எல்லாரும் மனப்பாடமா சொல்லுங்க. பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். 3 பேரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆனால் 3 பேரிலும் வரிசை இருக்கிறது அல்லவோ? பிதா, குமாரன், சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்களும் நானும் யாரிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம்? பிதாவை நோக்கி. பைபிள்ல இயேசுவே நீ ஜெபித்திருக்காங்களா? இருக்காங்களா? யாராவது சொல்ல முடியுமா? ஆமா, இருக்காங்க. ஸ்தேவா என்ன சொல்றாரு? இயேசுவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்றாப்ல. இன்னும் யோவான் கடைசியில சொல்லுங்க, வாரும் இயேசுவே சீக்கிரமாய் வாரும் அப்படின்றாப்ல. இந்த 2 விதி விலக்கு. மற்றபடி எல்லா ஜெப நடைகளையும் பார்த்தா, இப்ப உதாரணத்துக்கு இயேசு சிலுவையில் ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? பிதாவே. கடைசி வார்த்தையிலும் என்னதான் வரும்? பிதாவே. பிதாவை நோக்கி தான் ஜெபிக்க வேண்டும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களேயானால் 1 முதல் 18வது வசனம் வரையில 3 காரியங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ரங்கத்தில் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் யாராவது சொல்ல முடியுமா? 1 தான தர்மம், 2 சொல்லுங்க ஜெபம், 3 உபவாசம். எல்லாம் சொல்லுங்க. 3 காரியம் அங்க இருக்கு. 1 தான தர்மம், 2 ஜெபம், 3 உபவாசம். இந்த 3ஐ பற்றி தான் ஆண்டவர் இந்த இடத்துல போதித்து இருக்கிறார். போதிக்கும் பொழுது இந்த 18 வசனத்துக்குள்ளே 9 முறை பிதாவே என்கிற வார்த்தையை இயேசு உபயோகப்படுத்தி இருக்கிறார். எத்தனை முறை? 9 முறை. 18 வசனம், ஆனா 9 டைம்ஸ் ஆண்டவர் பிதாவே என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார். அதோடு நிறுத்தவில்லை. இந்த 6வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்பீர்களேயானா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. போதும். யாரை நோக்கி ஜெபம் பண்ணு? எல்லாரும் சத்தமா சொல்லுவோம். யாரை நோக்கி ஜெபம் பண்ணு? பிதாவை. ஓகே, பாருங்க, நம்ம சின்ன வயதுல சிறு பிள்ளைகளுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுப்போம். எல்லாரும் சொல்லுங்க. இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது சிறு பிள்ளைகளுக்கு. ஆனா வளர்ந்தவர்களுக்கு கிடையாது. கவனிக்கணும். தியாலஜி படி, இறையியல் படியாக யாரை நோக்கி தான் ஜெபிக்கணும்? பிதாவை. யாரை மட்டும்தான் அப்பான்னு கூப்பிட முடியும்? பிதாவை மட்டும்தான். யாரை மட்டும்தான்? பிதாவை மட்டும்தான். நல்லா புரிந்து கொள்ளணும். அதற்கான விளக்கங்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகேயா? இயேசுவே சொல்றத நான் கவனிக்கலாமா? பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்திலே இயேசு இப்படியாக சொல்லுகிறார். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையே அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே, யாரிடத்தில்? யாருடைய நாமத்தினாலே? இயேசுவின் நாமத்தினாலே யாரிடத்தில் கேட்டுக்கொள்வது அதுவோ பிதாவின். இதை யார் சொன்னா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். அப்படியானால் ஜெபம் பண்ணும்போது பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோடு நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி. நல்ல கவனிங்க. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற
இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. யாரை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி. அப்படியானால் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்வது எதற்காக ஆண்டவர் சொல்லி தந்தார் தெரியுமா? ஜெபிக்கிற நீங்கள் பிதாவை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவேளை அறியாமையினால், வேத தெளிவு இன்மையினால் நாம் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி இருக்கலாம். அது பாவமும் அல்ல, அது குற்றமும் இல்லை. ஆனா வேதத்தின் தெளிவு வந்த பிற்பாடு அதை உபயோகிப்பது சொல்லுங்க சரியானது அல்ல, வளர்ச்சியின் அடையாளம் அல்ல. நீங்களும் நானும் வளர்ந்தவர்கள் தானே. கிறிஸ்துவுக்குள் வசனத்தில் வேரூன்றி வளர்ந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எப்படிதான் ஜெபிக்கணும்? பிதாவை நோக்கி. அப்ப இந்த ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்துல முதலாவது தன்னுடைய சீஷர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறார். பிதாவை நோக்கி ஜெபிக்கணும். ஏன்னா பிதாவை நோக்கி எல்லாரும் ஜெபிக்க முடியுமா? அவருக்கு பிள்ளைங்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவியை பெற்றிருக்கீங்க? ஆமா, பிள்ளைகள் ஆகிற ஸ்பிரிட், ஆவியானவரை நீங்க பெற்றிருக்கிறீங்க. எப்படி கூப்பிடலாம்? அப்பா பிதாவே. பாட்டு பாடலாம், அப்பா பிதாவே அன்பான தேவன். நம்ம சமீப நாட்களில் வந்த பாடல்களை கேட்டு கேட்டுதான் இயேசு அப்பா என்று சொல்ல பழகிவிட்டோம். ஆனால் அப்பா என்று யாரை மட்டும்தான் சொல்ல முடியும்? பிதாவாகிய தேவனை மட்டுமே சொல்ல வேண்டும். தெளிவு அடைந்தவர்கள் மட்டும் கை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுவோம். ஓகே சார், இது ஒருவேளை நம்ம அறியாமை நான் செய்திருக்கலாம், தவறில்லை. ஓகே சார். இரண்டாவதாக அடுத்தபடியாக என்ன ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லுகிறார்? வாசிக்க கேட்போமா? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்தப்படுவதாக. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது பார்க்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்பது பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டியதை வலியுறுத்துகிறது. இரண்டாவதாக உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பதின் அர்த்தம் என்ன? எல்லாருக்கும் தெரியும். ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் என்ன செய்வதாக? பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரை என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரை உயர்த்துகிறோம். சரி, அந்த பரிசுத்தப்படுவதாக என்கிற இந்த வரியினுடைய அர்த்தம் என்ன என்பதை நான் பல வேத அகராதிகளிலே தேடி பிடித்து பலமுறை ஆராய்ந்து பார்த்ததுல எனக்கு கிடைத்த ஒரு வரி, அதுதான் நான் எழுதி வைத்திருக்கேன். அங்கே சொல்லப்படுகிறது, let God's name be treated differently from all other names. இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாமத்தை விட நம்முடைய தேவனின் நாமம் எப்படிப்பட்டது? வித்தியாசமானது மட்டுமல்ல, அதுதான் உயர்ந்த நாமம். எல்லாம் சொல்லுங்க, அது ஒண்ணும் தான். என்ன நாமம்? உயர்ந்த நாமம். இரண்டாவதாக நீங்களும் நானும் ஜபிப்பதற்கு தேவ சமூகத்தில் வரும் பொழுது நாம் ஒரு பயபக்தியோடு கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த வேண்டும். நாம என்ன செய்கிறோம் தெரியுமா? முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அடுத்தது என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? நம்முடைய தேவைகளை எல்லாம் பட்டியலிட ஆரம்பித்து விடுவோம், நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் கொட்ட ஆரம்பித்து விடுவோம். ஆனா ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரண்டாவது வரி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேவர்களை பார்க்கிலும் மேலான தேவன் நம்முடைய தேவன். ஆக அவருடைய சமூகத்துல முழங்கால் படியிடும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? பயபக்தியோடு கூட. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், பயத்துடனே கர்த்தரை, நடுக்கத்துடனே
குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். இதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். தெய்வ சமூகத்துக்கு பயபக்தியோடு வரணும். சர்ச் ஆனாலும் சரி, ஜப அறைக்குள்ளே முழங்கால் படியிடுவது ஆனாலும் சரி, பயபக்தியோடு இருக்கணும். இங்க பாருங்க, எல்லாரும் சர்ச்சுக்குள்ள, இந்த சர்ச்சுக்குள்ள வரும்போது மட்டுமல்ல, எந்த ஆலயத்துக்குள்ள போனாலும் பயபக்தியோடு இருக்கணும். யாரும் பக்கத்துல என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது, பிள்ளைகளை வைத்து விளையாடிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம், இது தேவன் உலாவுகிற இடம். அநேக தேவனுடைய ஆலயத்தில் இருந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஐயா, தேவ பயம் இல்லை. இன்று முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அநேகருக்கு பயம் இல்லை. ஜபத்தை குறித்த பய உணர்வு இல்லைங்க. யாருக்கு முன்னால நம்ம வந்து நிற்கிறோம்? உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக என்ன அங்க பயம், நடுக்கம் இருக்கணும். நான் பரிசுத்தத்தின் உன்னதருக்கு முன்னால நிற்கிறேன். மோசே அந்த எரிகிற முச்செடியின் நடுவுல பக்கத்துல போன பொழுது நடுக்கத்தோடு போற ஆண்டவருடைய சத்தம் கேட்குது. மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அவர் வாசல்களில் எப்படி வரணும்? துதியோடு. அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசிக்கணும். இந்த அநேக கிறிஸ்தவங்களுக்கு சர்ச்சுக்குள்ள ஆனாலும் சரி, எந்த ஒரு இடத்தில் ஆனாலும் சரி, அங்கே தேவ சமூகம் இருக்கிறது என்கிற பயம் அற்று போயிற்று. சர்ச்சுக்குள்ள வரும்போது பயபக்தியோடு வரணுங்க. வருவாங்க பாருங்க, சர்ச்சுக்குள்ள சரணி வருவாங்க. புதிய விசுவாசிகள், தெரியாதவங்கன்னா ஓகே. சர்ச்சுக்குள்ள வந்து அப்படி சப்புன்னு என்ன செய்திருவாங்க? உட்கார்ந்துருவாங்க. அந்த தேவனுடைய நாமம், பரிசுத்தமான நாமத்துக்கு முன்னால ஒரு பயபக்தியற்றவர்களாய் நிற்கிறார்கள். என்ன நடக்கணும்? தெய்வ சமூகத்தில் வந்தா, எந்த வேளையில் வந்தாலும் முழங்கால் படியிட்டு பயபக்தியோடு தலை வணங்கி ஒரு நிமிடம் ஜெபித்து விட்டு தான் அந்த இடத்துல உட்காரணுங்க. வாய்ப்பு கிடைத்தா தேவ சமூகத்தில் சாஷ்டாங்கமா என்ன செய்யுங்க? விழுந்து பணியுங்கள். ஆண்டவரே, உமக்கு முன்பதாய் நான் ஒன்றுமில்லை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவனமான ஒரு பயபக்தியோடு கூட தேவனுடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கிற ஜெபத்தை தான் தேவன் அங்கீகரிக்க முடியும். இந்த அநேகருக்கு பயமே இல்லை, தைரியமா இருக்காங்க, விளையாட்டுத்தனமா இருக்காங்க, நிர்விசாரமா இருக்காங்க. தேவன் அதை கடிந்து கொள்ளுகிற கர்த்தராய் காணப்படுகிறார். கிருபையின் காலம், அதனால எல்லாரும் அலட்சியமா இருக்காங்க. ஆனா ஆண்டவருடைய அந்த ஜபத்தின் சாராம்சம், இரண்டாவது காரியம் அதுதான், பயபக்தியோடு கூட உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு பயபக்தி நமக்குள்ள இருக்கணும். பரிசுத்த உணர்வு நமக்குள்ள இருக்கணும். தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என்கிற ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும். பயபக்தியா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும். ஸ்தோத்திரம். சங்கீத காட்சியில உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது. அப்படி ஒரு நடுக்கம் சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது அப்படி ஒரு நடுக்கம் இருக்கணும். ஐயோ, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், நிர்விசாரமா இருக்க முடியாதே, அலட்சியமா இருக்க முடியாதே. இதுதான் ஆண்டவர் இரண்டாவதாக சொல்றார். முதலாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, கர்த்தரை நோக்கி, பிதாவை நோக்கி ஜெபிங்க. இரண்டாவது, உம்முடைய நாமம். இந்த உலகத்தில் அவரை போல ஒரு தேவன் சொல்லுங்க இல்ல. எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடைய தேவ சமூகத்தில் அப்படி நடுக்கத்தோட அவரை புகழுங்க. முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவன் இல்லவே இல்லை. நீர் பரிசுத்த, நீர் மகா உன்னத, நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். உம்மை புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம் என்று சொல்லி அவர் சமூகத்தில் பயபக்தியோடு என்றாகணும். அல்லேலூயா, சந்தோஷம், அல்லேலூயா சொல்லும். மூன்றாவதாக இந்த ஜெபத்தில் கர்த்தர் கற்று தருவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. போதும், உம்முடைய ராஜ்யம் சொல்லுங்க வருவதாக. நம்ம என்ன செய்வோம்? இந்த ஜெபத்தை கண்ணை மூடிட்டு சர்ச்சில் சொல்லிடுவோம். அது காணாம ரெப்பிட்டேஷன், அப்படி திரும்ப 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 சொல்லி பழகிட்டோம்ல, வந்துட்டு இருக்கோம்.
அப்படி அஞ்ஞானிகள் அலப்புவது போல அலப்பாதிருங்கள் என்று இதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்க. அப்படி சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதுங்க, கிளிப்பிள்ளை போல. அப்ப என்ன செய்யணும்? அதுல என்ன கருத்து இருக்குது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அதுக்கு அர்த்தம் என்ன? வாசிக்கலாமா? சில வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. போதும். தேவனுடைய ராஜ்யத்தின் எதை பிரசங்கித்தாரா? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அப்போ நாம எல்லாரும் எந்த ராஜ்யத்துக்குள்ள வரணும்? தேவனுடைய ராஜ்யத்தில் வரணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொன்னா, ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எனக்கு உண்டாவதாக. என் குடும்பத்தை நீங்க என்ன செய்யுங்க? ஆளுகை செய்யுங்க. எங்க பட்டணத்தை நீங்க என்ன செய்யுங்க? ஆளுகை செய்யுங்க. எங்க தேசத்தை நீங்க என்ன செய்யுங்கப்பா? ஆளுகை செய்யுங்க. அதே ஒரு வசனம் கூட வாசிக்க விரும்ப. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம் 1ஆவது வசனத்தை பாருங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி அவர் என்ன செய்தாரா? அப்போ அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அந்த ஆளுகைக்கு பேர் தான் தேவனுடைய. இதை இன்னும் ஒரு வசனம் சொன்னாதான் உங்களுக்கு தெளிவா புரியும். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். இதோ இங்கே என்றும் இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதுக்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். எல்லாரும் சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்குது? சத்தமா சொல்லுங்க. ஆமா. அப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை நீர் என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்துரும்பா. எங்க கிராமத்தை நீங்க ஆளுகை செய்து விடும். அதுல ஆத்தும பாரம் இருக்குது, எழுப்புதலை குறித்த ஏக்கம் இருக்கிறது, ரட்சிப்பை குறித்த தாகம் அதுக்குள்ள இருக்குது. ஃபாதர் அழகா ஒரு பாட்டு பாடுவார் தெரியுமா? இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர், உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். அதான் ஒரு நாள் இருளின் ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் இருந்தோம். ஆனா இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அப்ப இதுல வாஞ்சையோட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, சும்மா வெறுமனே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் அப்படியே மனதுல மனப்பாடமா சொல்வதில்லைங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் என்ன அர்த்தம்? எங்க குடும்பம் முழுவதும் உம்முடைய ஆளுகை வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் எங்க குடும்பத்தில் நிறைவாய் நிலைத்திருக்கட்டும். பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு டெஃபினிஷன் நான் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கேன். இதை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். The kingdom of God is a society upon earth where God's will is as perfectly done as it is in heaven. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் எப்படி முழுமையாய் நிறைவேறுகிறதோ அப்படி இந்த உலகத்திலே ஒரு கூட்டம் ஜனத்துக்குள்ளால நிறைவேறுகிறதே, அந்த ஜனக்கூட்டத்துக்கு பேர் தான் கிங்டம் ஆஃப் காட். புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ஆமென் ஆளுகைக்குள்ள, பிதாவின் ராஜ்யத்துக்குள்ள யாரெல்லாம் கடந்து வருகிறார்களோ அவர்கள் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு கூட நீங்களும் நானும் ஜெபிக்கணும். இன்னும் நம்ம குடும்பத்துல கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக வராத பலர் இருக்கிறாங்களே. ஒருவேளை புருஷனா இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய அயலகத்தாராய் இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய உறவுகளாய் இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். அதுதான் வாஞ்சை. அதுதான் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்றார். உம்முடைய ராஜ்யம்
வருவதாக. நான்காவதாக அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, எங்கே செய்யப்படுவதாக. அப்ப நான்காவது நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ சித்தத்தோடு இசைந்து தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கவனிக்கலாம், இன்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறோம்? ஆண்டவரே அதை தாரும், இதை தாரும், அதை செய்யும், இதை செய்யும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்கு தாரும். அப்படி ஜெபிப்பது சரியா? ஆண்டவரே நான் விரும்புறேன், ஆனா உம்முடைய சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும் என்று கேட்கிறது சரியா? அப்ப ஜெபத்துல யாருடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்க. ஜெபத்துல நம்ம விருப்பத்தை எல்லாம் தெரிவிப்பதற்கு ஜெபம் அல்ல, அது ஜெபத்தின் அடிப்படை அல்ல, அது ஜெபத்தின் வழிமுறை அல்ல. ஆண்டவர் கற்பித்த இல்லது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஆண்டவர் போதித்த ஜெபத்தினுடைய அடுத்த வரி என்ன சொல்லுகிறது? உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல. அப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபிக்கணும். வேற யாரையும் ஒப்பிட்டு பேச, இயேசுவையே எடுத்துக்கொள்ளலாமே. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் எப்படி ஜெபம் பண்ணார் சொல்லுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் அதனுடைய 39 மற்றும் 42வது வசனத்தை பாருங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி. எல்லாரும் அதுல கோடு போட்டு வைக்கணும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இயேசுவே பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பாரையானால் நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது யாருடைய சித்தத்துக்கு தான் ஒப்பு கொடுக்கணும்? சுய சித்தத்தை தேவன் விரும்பவில்லை. இப்ப சின்ன ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். ஈசாக்கு தேவனுடைய சித்தம். யார் தேவனுடைய சித்தம்? இஸ்மவேல் தேவ சித்தமா சொல்லுங்க? இல்ல, அது அனுமதி சித்தம், பெர்மிசிவ் வில். பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காடும் இருக்குது, பெர்மிசிவ் வில் ஆஃப் காடும் இருக்குது. பெர்ஃபெக்ட் வில் தான் யாரு? ஈசாக்கு. பெர்மிசிவ் வில் யார் தெரியுமா? இஸ்மவேல். வலுக்கட்டாயமா கேட்டா ஆண்டவர் தருவார், தர்றதுக்கு கூடால வேதனையையும் தருவார். இப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் தேவ சுத்தம் தான் வேணும். எல்லாவற்றிலும் என்ன சித்தம் வேணும்? தேவ சுத்தம். இயேசு தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தா பாருங்க பிதாவிடத்துல. அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் ஜெபிக்கணும். பிள்ளைகளுடைய திருமண காரியமாகட்டும், படிப்பு காரியமாகட்டும், முடிவெடுக்கிற காரியமாகட்டும், ஆண்டவர் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் எங்க விருப்பம் வேண்டாப்பா, உம்முடைய சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும். ஏசாயா 53:10 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கரத்தினால், அவருக்கு சித்தம்னா அது நடக்கும். நம்ம சுய சித்தம் செய்வதனால் தான் எதிர்பார்த்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஆண்டவர் போதித்த ஜெபம் என்ன? அவர் சொல்றார், பரலோகத்தில் பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பரிசுத்தவான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருக்கு சரீரத்தில் ஒரு முள், அது என்னன்னு தெரியாது, வியாதியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு. ஒரு தடவை ஜெபம் பண்ணல, 3 தடவை ஜெபம் பண்ணார். 3 தடவை ஜெபம் பண்ண பொழுது பதில் வரல. 3வது தடவை ஒரு ஜெபத்துக்கு பதில் வந்தது. அவர் விரும்பின பதில் இல்ல. அவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும். வாயை இருக்க மூடிட்டார். அதுக்கப்புறம் அதை குறித்து ஜெபம் பண்ணவே இல்லை. நம்மளா இருந்தா 1 வருஷம் கழிச்சு இப்போ ஆண்டவர் மாறி இருப்பார் போல, ஒருக்கா ஜெபம் பண்ணி பார்ப்போம், இனி கிருபைக்கு பதிலாக அற்புதம் நடக்கும். நோ, ஜெபம் என்பது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அல்ல, தேவனுடைய சித்தத்தை என்னில் நான் நிறைவேற்றுவதற்கு. நான் அதை எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. ஜெபமானது கடவுளை மாற்ற அல்ல, அவரது திட்டத்துக்கு ஏற்ப நம்மை மாற்றுவதற்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜெபமானது கடவுளை மாற்றுவதற்கு அல்ல, அவரது திட்டத்துக்கு ஏற்ப
நம்ம பிரசங்கம் கேட்கறது எப்படி தெரியுமா? யாக்கோபு போராடினான், அல்லேலூயா, மாற்றம் வந்தது. ஆமென். கர்த்தர் தொடு அது வர விடல. இதை மட்டும் கேட்டோம், ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டோம். ஆனா இங்க அப்படி இல்லை. உம்முடைய சித்தம் எதுவோ அது நிறைவேறட்டும். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஆண்டவருக்கு சித்தம் தான் நடக்கும் போல. அல்லேலூயா. யார் நினைச்சாலும் நம்ம சுத்தம் நிறைவேறக்கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரே என் சுத்தம் ஒன்றும் வேண்டாம். உண்மையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவங்க சரியா சுத்தத்தை புரிந்து கொண்டு முன்னேறுவார்கள். நீங்க ஜெபிக்கும் போது தேவ சுத்தத்தின்படி ஜெபிக்கிறீர்களா, இல்லாவிட்டால் உங்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? கவனிங்க. ஜெபத்துக்கு பதில் உண்டா? ஜெபத்துக்கு பதில் உண்டா? உண்டு. சில வேளையில எஸ் என்கிற பதில் உண்டு, சில வேளையில நோ என்கிற பதில் உண்டு, சில வேளையில வெயிட் என்கிற பதில் உண்டு. சில வேளை அவர் அமைதியாயிருவார். என்ன நடக்குன்னே தெரியாது. ஆமா பாஸ்டர் 3 வருஷம் ஆச்சு, அவர் ஒன்றும் பேசவே. அமைதியா இருங்க. அவர் அமைதியாயிட்டா நானும் அமைதியாயிரணும். 4 பதில் சொல்லுங்க. 1 எஸ், இன்னொன்னு நோ, இன்னொன்னு வெயிட், இன்னொன்னு காம். அவர் காமா இருப்பார். கொஸ்டினே ரைஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதுதான் தேவன் என்னை அனுமதிக்கிற பாதை. அல்லேலூயா. இனிமேல் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்கள் இருக்கிற ஜெபத்தை பண்றதெல்லாம் விட்டுட்டு அதுல சொல்லப்பட்ட கருத்தை புரிந்து கொண்டு ஜெபியுங்கள். என்ன ஜெபம்? தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என் விருப்பம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, உம்முடைய சித்தம் மட்டும் நிறைவேறட்டும். நான் விரும்புறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா உமக்கு சித்தம் இல்லைன்னா அதை எனக்கு தர வேண்டாம். ஆண்டவர் தகப்பன், அவருக்கு தெரியும் யாருக்கு எப்பொழுது எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அப்ப 4 காரியம் சொன்ன. 1 பிதாவை நோக்கி, 2வது பயபக்தியோடு, 3வது விருப்பத்தோடு. என்ன விருப்பம்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற விருப்பத்தோடு. 4வது தேவ சித்தத்தோடு ஜபிக்க வேண்டும். தேவ சித்தத்தோடு. இதுவரையில ஜபித்ததெல்லாம் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ, நம்ம பாட்டுக்கு ஒரு லிஸ்ட் அவர்கிட்ட அடுக்கி விட்டுறது தான். அவருக்கு தெரியாதா வேண்டிக் கொள்வது இன்னது என்பதை? நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பதாகவே அறிந்த தேவன் அவர் சித்தத்தை மட்டும் நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது காட வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்ன வேணும்னு கேட்டாங்க? எங்களுக்கு இந்த மன்னா வெறுப்பா இருக்குது என்ன அப்படின்னாங்க. பிடிவாதமா கேட்டாங்க, கதறி அழுதாங்க. அழுது கேட்டாலும் கொடுப்பாரு. எப்படி? காடைய நல்லா தின்னு மூக்கு முட்டை சாப்பிட்ட பொழுது கத்தர் எக்ஸ்ட்ரா ஒண்ணு கொடுத்து விட்டார். அதுக்கு பேர் என்ன? வாதை. என்னதை? வாதை. நல்ல கவனிக்கணும். அவருடைய ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. தயவு செய்து இனி ஜெபம் பண்ணும்போது உங்க விருப்பத்துக்காக ஜெபம் பண்ணாதுங்க. தேவ சித்தம் நிறைவேறுவதற்காய் ஜெபித்தால் அந்த தேவ சித்தம் நிறைவேறுவது நமக்கு நிரந்தர ஆசீர்வாதமாய் இருக்கும். எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவருக்கு சித்தம் மட்டும் நிறைவேறணும். எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு சித்தம் மட்டும்? தேவ சித்தம். 5வது வேகமா போறேன். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இன்று எங்களுக்கு தாரும். போதும். அன்றைய தேவையோடு ஜெபியுங்கள். அன்றைய தேவையோடு ஜெபிங்க. இப்ப கவனிக்க போறீங்க. இந்த ஜெபத்துல, இந்த பரமண்டல ஜெபத்துல மொத்தம் 6 காரியம் இருக்குது. ஓகேயா? எத்தனை காரியம் இருக்குது? அந்த 6ல முதல் 3 காரியமும் கர்த்தருக்கு அடுத்த காரியம், தேவனுக்கு அடுத்த காரியம். 1 உம்முடைய நாமம், 2வது உம்முடைய ராஜ்யம், 3வது உம்முடைய சித்தம். எல்லாம் சொல்லுங்க. 3வது கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களா. முதலாவது உம்முடைய நாமம், 2வது உம்முடைய ராஜ்யம், 3வது இது 3 யாருடையது? கர்த்தருக்கு அடுத்த காரியங்களுக்கு தான் நம்ம ஜெபத்துல அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அடுத்தது 3 காரியம் வருகிறது, அது நமக்குரியது. அந்த 3ல ஒரே ஒரு காரியம்தான் நம்முடைய சரீரத்துக்கு அடுத்தது. ஆனா நம்ம ஜெபத்துல பாத்தீங்கன்னா 99 சரீரத்துக்கு அடுத்தது. ஒரே ஒரு காரியத்தை மட்டும், ஆண்டவரே என்ன பரிசுத்தமா நடத்தும். எத்தனை பேருக்கு நான் புரியுதா சொல்லுது? யாரையும் காயப்படுத்த இல்லைங்க, தெளிவுபடுத்த நான் பேசிட்டு இருக்கேன். தெளிவுபடுத்துங்க. ஒரே ஒரு காரியம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த தேவை என்ன? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆனா எப்படின்னா, இன்றைக்கு உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அதான் அதோடைய சரியான அர்த்தம். பைபிள்ல டெய்லி என்கிற அந்த ஒரு வேர்டு இந்த ஒரு இடத்துல தான் வருது. தினமும் அன்றைக்கு எனக்கு அன்னைக்கு என்ன தேவையோ அதை தாரும். நாம என்ன செய்வோம்? 10 தலைமுறைக்கு சேர்த்து தாரும் ஆண்டவரே அப்படிதான் கேட்போம். ஆனா பைபிள்ல இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை இன்றைக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தாரும். கொஞ்சம் நம்ம ஜெபத்துல ஒரு தெளிவை கத்த தருவாராக. அன்றைய தேவையோட ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவோம். நாளைக்குள்ளதை கத்த பார்த்துக்குவார். விசுவாசம் இருந்தா நம்ம அடுத்த நாள் பற்றி எல்லாம் கவலைப்படுறது இல்லை. பைபிள் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உன்னை, எல்லாம் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளா தான் கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு? நடத்துவார். முழு பிளானை நமக்கு தரவே மாட்டார். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்னை பற்றி எடுத்து, உங்களை பற்றி எதுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய லைஃப்ல உள்ள ஃபுல் டீட்டெயிலும் நான் சாகுற அன்னைக்கு வர உள்ள டீட்டெயிலை கொடுத்து, இத்தனாம் தேதி இது வர அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலோட ஆண்டவர் என் கையில் தந்தாச்சுன்னா, அல்லேலூயா, நான் ஃபுல் நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவே ஸ்தோத்திரம். அப்போ இன்னும் இத்தனை நாள் தானா, இன்னும் இத்தனை வருஷம் தானா, இதுதான் இருப்போம். ஆண்டவர் ஒன்றும் தப்பு பண்ண மாட்டார். நம்ம தெளிவா விசுவாசத்துல பலத்தோடு முன்னேறி செல்வதற்கு தான் கர்த்தர் அழகா ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷிப்பார். தேவன் மேல விசுவாசம் உள்ளவங்க நாளைக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன தேவையோ என் தேவனை அதை நீ தரப்போகிறபடியால் மக்கு ஸ்தோத்திரம். அதோட நிறுத்திக்கணும். நாளைக்கு அவர் தருவார் என்பதை விசுவாசித்தா நாளை இதனை பற்றி கவலைப்பட மாட்டோம். பாருங்க, இந்த வசனங்களை வாசித்தா உங்களுக்கு புரியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 34 வரை, ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின், சொல்லுங்க, அந்தந்த நாளுக்கு போதும். இதை யாரும் பேச மாட்டாங்க. யாரும் பேசினா பிடிக்கவும் செய்யாது. ஆண்டவர் சொல்லியிருக்கா, நாளைக்காக கவலைப்படாது, நாளைக்கு கர்த்தர் நடத்துவார். விசுவாசம் உள்ளவங்க கவலைப்பட மாட்டாங்க. பாருங்க, கொரிந்தியர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. பாருங்க, 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். எல்லாம் சொல்லுங்க, எப்படி? எதுக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை? உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு நோ. நம்ம அதுக்காக வரல. உன்னதத்துக்கு போவதற்கு, அவரோடு கூட உட்காருவதற்கு, அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு தான் நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அல்லேலூயா. கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஓகே, அப்போ 5வதாக அன்றைய தேவையோடு கூட ஜெபிக்கணும். அன்றைக்கு உள்ளதை மட்டும்தான் ஜெபிக்கணும். ஓகேயா? 6வதாக சொல்லி முடிக்க போறேன். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும். பாருங்க, அடுத்தது நம்முடைய ஆத்மீகத்தை குறித்த அக்கறையோடு ஜெபிக்கணும். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எதை குறித்த அக்கறை? ஒரு அன்பின் ஜீவியம், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஜெபிக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஒரு பாயிண்ட மட்டும் கூட 2 வசனம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றார்.
இதே 6வது அதிகாரத்துல தொடர்ந்து பாருங்க. 6வது அதிகாரம் 14-15 வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். எல்லாம் சொல்லுங்க, உங்கள் தப்பிதங்களையும். அப்ப ஜெபத்துல என்ன சிந்தையோடு போகணும் தெரியுமா? மன்னிப்பின் சிந்தையோடு போகணும். ஜெபம் பண்றவங்க மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிக்காமல் நாம் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வது. அல்லேலூயா. கணவனும் மனைவியும் சண்டை போட்டுட்டு மனைவி மட்டும் ராத்திரி முழங்கால் போட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அந்நிய பாஷை பேசினா ஆண்டவர் மண்டையில ஒண்ணு வைப்பார். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? நம்ம 4 அந்நிய பாஷையை பேசணும்னு ஆவியானவர் வந்துட்டார், நீ போய் ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்காமல் நம்முடைய ஜெபத்தை மகிமையின் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வாசியுங்களேன், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்து 26 வரை. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அந்த வசனத்தை நிறுத்துங்க. 24ல நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. இந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. நமக்கு இது உடனே தெரிஞ்சு, ஓ பிரைஸ் காட் அல்லேலூயா. எப்படி? பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் நீங்கள் கேட்பதை கர்த்தர். விசுவாசம் மட்டும் போதுமா? எப்பொழுதுமே பைபிளை வாசிக்கும் போது முன்னையும் பின்னையும் வாசிக்கணும். முன்னால என்ன எழுதி இருக்குது, பின்னால கூட ஒரு 5 வசனம் 10 வசனத்தை வாசி பார்க்கணும். இதை தொடர்ந்து இன்னொரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அந்த குறையை அவனுக்கு. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும்போது யார் மேலேயாவது கசப்போ வைராக்கியமோ எரிச்சலோ கோபமோ இருந்தா அவர்களை என்ன செய்தரணும்? சொல்லுங்க. மன்னிக்காமல் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். இப்ப உதாரணத்துக்கு காணிக்க போட வரணும்னா கூட ஆண்டவர் சொல்ல, உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டென்று காண்பாயானா உன்னுடைய காணிக்கையை பலிபீடத்துல வச்சுட்டு முன்பு உன் சகோதரத்துல போய் ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை. அந்த காணிக்கையை தான் கர்த்தர் என்ன செய்வார்? வியாதிப்பட்டவர்கள் ஜெபிக்கும் போது எப்படி இருக்கணுமா பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16 நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒருவருக்காக ஒருவர். அப்ப வீட்டுல ஒரு ஆள் வியாதிப்பட்டிருக்காங்கன்னு வைங்களா, அவங்களுக்காக மனைவி ஜெபிக்கும் போது உங்க 2 பேருக்கு இடையில சண்டை இருந்தா ஒருவர் குற்றத்தை என்ன செய்யணும்? சொல்லுங்க. அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும், வியாதி நீங்கி சுகமாகும். அல்லாம நீங்க எங்க போன் பண்ணி ஜெபம் பண்ண கேட்டாலும் சுகம் வராது. அன்புக்குரியவர்களே, அப்போ ஜெபத்துல ஆண்டவர் கற்று தந்த அந்த ஜெபத்துல அடுத்த படி என்ன தெரியுமா? என்ன செய்யணும்? மன்னிப்பின் சிந்தை இருக்கணும். மன்னிக்காமல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பலன் இல்ல. உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், அவன் செய்ததெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே மன்னிக்க மாட்டீங்க. சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். நான் அதை மன்னிக்க ரெடியா இருக்கேன். அல்லேலூயா, ஆமென். ஓகே, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 7வதாக எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று
மன்னித்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கடைசி ஜெபம். ஆண்டவரே, நாங்க சோதனையில விழுந்து பாவத்துல விழுந்து பரிசுத்தத்தை இழந்து போயிடக்கூடாதுப்பா. நாங்க பரிசுத்தமா வாழ்வதற்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையில உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்து ஒரு வெற்றி உள்ள ஜீவியம் செய்வதற்கு எனக்கு உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் எனக்கு வேணும். யாக்கோபு 1:13 16 வரை வாசித்து பார்ப்பீர்களே. ஆனா ஆண்டவர் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல, நாமளாகவே பாவத்தில் விழுந்து சோதிக்கப்படுகிறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து என்ன செய்கிறவர்? பரிதபிக்கிறவர். ஆண்டவரே, என்கிட்ட இப்படி பலவீனங்கள் இருக்குதுப்பா, நான் இனி அந்த பாவத்தில் விழுந்துடக்கூடாது, நான் அந்த குறைவில் விழுந்துடக்கூடாது என்று சொல்லி வெற்றி வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் தான் எங்கே பங்கடைய முடியும்? பரலோகத்தில் பங்கடைய முடியும். அன்புக்குரியவர்களே, இதுதான் பரமண்டலங்களின் ஜெபம். 7 காரியத்தை கர்த்தர் இதுல கற்று தந்திருக்கா. திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ணுவோமா? பிதாவை நோக்கி பயபக்தியோடு கூட உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட, என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை மட்டும் என் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்ற தேவ சித்தத்தை குறித்த சிந்தையோடு கூட அன்றைய தேவையை அவரிடத்தில் கேட்டு மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விட்டு வெற்றி வாழ்க்கைக்காக தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபம்தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெப மாதிரி. இந்த மாதிரி ஜெபத்தை உங்கள் அன்றாட ஜெப வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துவீர்களேயானால் நிச்சயம் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவருக்கு உகந்தவர்களாய், அவருடைய சாயலை உடையவர்களாய் மாறி அவர் வருகையிலே அவரோடு பங்கெடுக்க முடியும். மாறாக இந்த ஜெபத்தை டெய்லி காணாம சொல்லுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோடு உங்களுக்கு விளக்கி காண்பித்திருக்கிறேன். இன்று உங்கள் ஜெப வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் இதுவரையில இந்த பரமண்டல ஜெபத்தை காணாம சொல்லிட்டு இருந்தேன், ஆனா அதுல இவ்வளவு கருத்துகள் இருக்கிறது. இந்த கருத்துகளோடு கூடிய ஜெபத்தை தான் நான் அன்றாடகம் ஏறெடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன். இன்று முதல் என் ஜெப வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதாக என்று சொல்லி ஆவியானவரோடு இசைந்து கொள்வோமா? பிதாவை நோக்கி குமாரனா இயேசுவின் நாமத்திலே ஆவியானுடைய பலத்தோடு கூட ஜெபம் செய்வோம். ஜெயமுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் எழும்பலாமா? எல்லாரும் எழும்புவோம். கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அன்புக்குரியவர்களே, நிச்சயம் இந்த வார்த்தைகள் என் அகக்கண்களை திறந்தது என்று சொல்றவங்க மட்டும் உங்க கரத்தை உயர்த்த முடியுமா? என்ன மன்னியும் ஆண்டவரே, ஏதோ கடமைக்கா இந்த ஜெபத்தை செய்துட்டு இருந்தேன், ஆனா இதுக்குள்ள இவ்வளவு ஆழங்களா, இவ்வளவு தெளிவுகளா? நான் இன்று முதல் நீர் காண்பித்த அந்த மாதிரியை அடிப்படையாய் கொண்டு என் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். இந்த ஜெபத்துல மிக அவசியமான சில காரியங்கள். முதலாவது, தேவனுக்கு அடுத்தவற்றுக்கு தான் முக்கியத்துவம். இரண்டாவதாக, ஒரு சின்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்முடைய அன்றாடக தேவை. அடுத்த 2 காரியமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு. மன்னிக்காம இருந்தா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதல்லவோ. அதே நேரத்தில் ஆண்டவரே, எங்களை தீமை அணுகாதபடி, சோதனைக்குட்படாதபடிக்கு நாங்கள் ஜெயமாய் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு பலன் தாரும். ஜெப வாழ்விலை சற்று பின்தங்கி இருந்தால், ஜெப வாழ்விலை குறைவுபட்டிருந்தால், இந்த புதிய ஆண்டில் ஒரு புதிய தீர்மானத்தோடு ஆண்டவரே, நான் அதிகமாய் இந்த ஜெப மாதிரியை பின்பற்றி என் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, தினமும் 1 மணி நேரமாவது உம்முடைய சமூகத்திலே தரித்திருந்து ஜெபிக்கிற அந்த ஜெப பாரத்தினால், ஜெப ஆவியினால் என்னை நிரப்பும் என்று சொன்னவங்க 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை நிரப்ப. கொஞ்சம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
ஆவியானவர் நம்மை நிரப்புகிற நேரமா இது மாறட்டும். இன்றிலிருந்து ஜெப வாழ்வில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஜெபத்தினால தானே ஜெயம் எடுக்க முடியும். ஜெபத்தினால தானே பரிசுத்தமா வாழ முடியும். ஜெபத்தினால தானே ஆவிக்குரிய வாழ்வில் அனல் உள்ளவர்களாய் காணப்பட முடியும். ஜெபம் நம்மை அவருடைய சாயலுக்கு நேராய் வழி நடத்தும் அல்லவோ. தகப்பனே, இந்த நாளின் ஆராதனையில எங்கள் நடுவில் நீங்க வெளிப்பட்டீங்க. தம்முடைய பிள்ளைகளோடு நீங்க பேசி இருக்கீங்க. இதுவரையில ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை அறியாமையில இந்த ஜெப மாதிரி ஜெபத்தையே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கலாம். ஆனால் அது திரும்ப திரும்ப சொல்வதற்கு அல்ல, அதை கற்றுக்கொண்டு அதன் வழியாக அதை மாதிரியாய் கொண்டு எங்கள் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை கற்றுத்தந்தபடியால் மக்கு ஸ்தோத்திரம். பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே பயபக்தியோடு ஜெபிக்கிறவர்களாக, விருப்பத்தோடு உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்ற விருப்பத்தோடு ஜெபிக்கிறவர்களாக, உம்முடைய சுத்தத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிற ஜெபிக்கிறவர்களாக, அதையும் தாண்டி அன்றைய தேவையை ஜெபிக்கிறவர்களாக, மன்னித்து விட்டு ஜெபிக்கிறவர்களாக, வெற்றி வாழ்க்கைக்காக கெஞ்சுதலோடு ஜெபிக்கிறவர்களாக எங்களை நீ மாற்றுவீராக. தம்முடைய பிள்ளைங்க கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் முன் செல்ல வேண்டும். இந்த நாளிலிருந்து கர்த்தர் இவர்களை நடத்துகிற விதம் ஆச்சரியமாயிருக்கட்டும். இந்த நாளிலும் இந்த ஆராதனைகளுக்கு வரும்போது தம்முடைய பிள்ளைகள் பல தேவைகளோடு சூழ்நிலைகளோடு வந்திருக்கலாம். அவைகளின் நடுவில் உம்முடைய ஆச்சரியமான முடிவை தேவன் அருளி செய்ய கடந்து செல்கிறார். கர்த்தர் முன் செல்லும் அப்பா. போக்குவரத்து பிரயாணங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தூத சேனை அனுப்பும். எதிர்வல்லமைகள், எரிச்சலின் ஆவிகள், சூழ்ச்சிகள், சதிகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும். தம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருந்து சிறப்பானவற்றை கட்டளையிடும். எங்களோடு கூட இருப்பவரும் எங்களுக்காய் பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசுகிறவருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.